எந்த குறையும் இருக்கிறதாக நீங்க நினைச்சீங்கன்னா அது நான் செய்த செயலினுடைய விளைவுகள் தானே தவிர இறை ஆற்றல்ல எந்த விதமான குறையும் இருக்கவே முடியாது. இல்லை, நான் ஆராய்ச்சி செய்து என்ன கண்டுபிடிச்சனோ அதை தான் எடுத்து சொல்றேன். ஆனா நான் எப்படி சொல்றேன்றதுக்கு நானே ஒரு முறையை வகுத்து வச்சிருக்கேன். மறுக்க முடியாத உண்மையாக இருக்கணும் யாருக்குமே. அதே நேரத்தில் எல்லாருக்கும் கேட்டுக்கொள்வேன், மறுக்க முடியாத உண்மை தானே, ஆனால் மறக்காதையும் இருங்க. மறுக்க முடியாது, மறக்க கூடாது. அதுதான் உண்மை. இந்த உண்மையிலேயே நம்ம வாழ வேணும். அந்த வாழ்க்கையில எல்லா நிறைவும் இருக்கும். எத்தனையோ கவலைப்படுறோமே, சரியா கவனிச்சு பாருங்க, ஒரு நிமிஷத்துல எல்லா கவலையும் ஒழிஞ்சிடும். எப்படி? நாம் வந்தோம், எங்க இருந்து வந்தோம்னா அட்ரஸ் தெரியாது. ஆனா இப்ப வாழ்ந்து கொண்டு இருக்கோம், தெரியுது அட்ரஸ். ஆனா போக போறோம், யாருக்காயிலும் அது நினைவு வருதா? போக போறோம்ட்டு வர்றதே இல்லை. தேதி தான் தெரியுமானா தெரியாது. உண்மை என்ன? வந்த போது ரிட்டர்ன் டிக்கெட்டோடு தான் வந்திருக்கோம். திரும்பி கட்டாயம் திரும்பி போய் தான் ஆகணும். அந்த டேட்டு தெரியல, அவ்வளவுதானே தவிர நிச்சயமா திரும்பி போறோம். இந்த ரெண்டு நினைவு வச்சுக்கிட்டா எந்த கவலை நிற்கும்? அதுக்கு இறைநிலை உணர்வு வேண்டும். அறநெறி, அறநெறி என்பது ஒன்றும் இல்லை, செயலுக்கு தகுந்த விளைவு. விளைவு என்ன வேணும் என்றது தெரிந்து அதுக்கு தக்கவாறு செயல் செய்யும் பண்பு. என்ன செய்தாலும் அதே அதுக்கு தக்க விளைவு வரும். அதனால என்ன செய்துள்ளாமா, நமக்கு என்ன வேணும், எது நல்லதுன்னு தெரிந்து தான் செய்யணும். தேவையான திருத்தங்களை செய்து கொண்டு துன்பம் அளிக்கக்கூடிய செயல்களை தவிர்த்து இன்பம் தரத்தக்கதை மாத்திரம் செய்துக்கிட்டு போனா நாமே இன்பத்துக்கு அதிபதியாக மாறலாம். உலகத்துல தீர்க்க முடியாத பிரச்சனை அல்லது சிக்கல் இல்லை. எல்லா சிக்கலும் மனிதனால தீர்க்க முடியும். மனிதனால வந்ததுனால ஒரே சிக்கல் தான், இறைநிலையால் தான் தீரும். இந்த உடல்ல உயிர் மாட்டிக்கிட்டு இருக்குது பாருங்க, இந்த சிக்கல் யாரு மாட்டினானோ அவனால் தான். அதனால அந்த சிக்கலை எடுக்கிற போது அது பெரிய சிக்கலாக மாறிடும். அதுக்கப்புறம் என்ன வேணும் அந்த கேள்வியை கேட்டு அதுக்கு என்ன செய்யணும் அதையும் தெரிந்து கொண்டு செய்வோம். வேண்டியதை பெறலாம். எண்ணியதெல்லாம் எண்ணியபடியே ஆகும். எப்போ? எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில். எண்ணும் சொல் செய் எல்லோருக்கும் நன்மை தர. ஆனா எண்ணும்படி செய், செய்யும்படி எண்ணு. எந்த தவறு செய்தோமோ அதனுடைய பலனை கண்டுட்டோம், அன்னைக்கு உறுதி எடுக்கலாம் இல்லை, இனிமே இது செய்யக்கூடாது. அதுதான் மனிதனாண்ட இல்லை. கவலையே வேணான்னு சொல்லுவான். அது யாராயிலும், அப்பா உனக்கு என்ன கஷ்டம், என்னது கஷ்டம், அவர் கம்ப்ளீட்டா எல்லா கஷ்டத்தையும் தீர்த்துடுறாருன்னு வச்சுக்க. அடுத்த நிமிஷத்துல இருந்து அடுத்த கவலையை எப்படி ஏற்படுத்தி கொள்ளலான்னு தான் முயற்சிப்போம். இது மனிதனுடைய இயல்பு இருக்கு. அந்த இயல்பு மாறணும்னு சொன்னா அந்த தன்முனைப்பு மாறி இறைநிலையினால அதை ஒரு சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு, நீதிக்கு உட்பட்டு எல்லா இயக்கங்களும் சரியாக நடைபெறுகிறது என்று தெரிந்து கொண்டா எந்த கவலையும் இல்லை. நாமும் செய்யறதுல எந்த தவறும் செய்யவே மாட்டோம். அப்படி இருக்கிற போது நாம் எதற்காக கவலைப்பட வேண்டும்? நிறைவாக இருக்கிறது பிரபஞ்சம்.